இன்றைக்கி குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்காவது ஒன் டே செஞ்சு சாப்பிட்டா தப்பில்லை. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து தண்ணி கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். பாஸ்தா வெந்ததும் அது தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அது இந்தமாரி மேல் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி அந்த தண்ணியில் சேர்த்து வேக வைங்க. வெந்ததும் தண்ணியிலேருந்து எடுத்து தோலை உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பொடியாக கட் பண்ண பூண்டை வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கப் சீஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆரிகோனா இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.